கடவுளருடைய நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் எங்கள் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 9/12/2024 15/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசியின் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். என்ன விசேஷம்னா 4ஆம் இடம் சுக்கிரனுக்கு திக்பலம், அதன் மூலியமாக ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது. அதாவது ஷட்பலங்கள் சொல்லுவாள், அதில் திக்பலம்ன்றது அவர் சுக்கிரனுக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய, லக்னத்துக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் மிகவும் உசத்தி. அதை தவிர ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது மிகவும் வசத்தியாக சொல்லக்கூடியது. இப்போ பார்த்தாலேயானால் துலா ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும். இதனால் பார்த்தாலேயானால் உங்களுக்கு சுகங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கா. 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் தடித்த வார்த்தைகள் பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 2-7 அதிபதினு சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டு வக்ரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் அதாவது உச்சம் பெற்றதுக்கு சமம். செவ்வாய் நீச்சம் அப்படின்னு பார்த்தாலும் உச்சம் பெற்றதுக்கு சமம். ஏன்னா நீச்சப்பட்டு வக்கரம் பெற்றிருக்கார். இது ஒரு பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் துளாராசிக்காரர்களுக்கு பேச்சில் கொஞ்சம் கடுமை இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிச்சயமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். சனி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியே ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய பதவி புகழ் ஏறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனியை பொறுத்தவரையிலும் இந்த ராசிக்கு 4-5 ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அதனால் நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடியவர், நேர்வழியில் செல்லக்கூடியவர், அனைவருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். என்ன விசேஷம் அப்படின்னா எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. போட்டி தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான், அதனால் தூக்கத்தை ரொம்ப கலைப்பார். அதாவது தூக்கத்தை கலைப்பார்னா தேவையற்ற யோசனைகள் வரும். அதை தவிர மன விரக்திகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் தூக்கத்தை கலைப்பார். அதனால் நல்ல ஒரு டீப் ஸ்லீப் இருக்காது. உடல் அதாவது மனநிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சித்தர்கள், யோகிகள் இந்த மாதிரியான இருக்கக்கூடியவர்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்பவும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்தாலேயானால் அதாவது 9/12/2024 15/12/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது சனியோடு சேர்ந்த சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். 5-9 அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய அபிலாஷைகள் அத்தனையும் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள், எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல 5-9 அதிபதிகள் இருக்கிறதும் கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதும் இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோன்னா 9ஆம் தேதி காலையில் ஒரு 8 மணி வரலாம் தான் சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு போகிற சந்திரன் ராகுவோட சம்பந்தம். 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். படிப்புக்குன்னு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நிச்சயமாக படிப்பு, போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எல்லா விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கும் அப்படின்ற, ஏன்னா உங்களுக்கு அதீதமான நம்பிக்கை உங்களுக்கு வரும், ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரும். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்கள் கெப்பாசிட்டி என்னன்றதை அறிந்து அதற்கேற்றார் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 7ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். 9ஆம் அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் 7ஆம் இடத்துக்கு போகிறார். பரிவர்த்தனை யோகம் 7-10 பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல ஆட்சியும் 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சியும் இருக்கிறதுக்கு சமம். இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். சொந்த தொழிலில் பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 15ஆம் தேதி மதியம் ஒரு 3:30 மணியிலிருந்து 17ஆம் தேதி கார்த்தால் ஒரு 8-9 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அஷ்டமத்தில் சந்திரன் மறையக்கூடியதாக இருந்தாலும் குரு சந்திர யோகம் இருக்குது. சந்திரன் உச்சம் பெற்று போகிறார். 10ஆம் அதிபதி 10க்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறது மூலியமாக தொழிலில் வந்து மறைந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பண வரவு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தலையாலும் ரொம்ப பெரிய ஏற்றம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அதை தவிர வந்து இந்த பேப்பர் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, வெள்ளை நிற ஆடைகள் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.